உண்மையிலே தங்கமான ஆள். எனக்கும் அவருக்கு பெரிய ரேப்போ இல்லை. ஏன்னா அவர் எப்பவுமே ஒரு டவுன் டு எர்த் தான். எல்லாரோட பழகிறதெல்லாம் காஸ்டியூம்ஸ் எல்லாரோட ஜாலியாக இருப்பார். நம்ம அவருக்கு என்னன்னா நம்ம ஏதோ கோல்டு ஃப்ரேம் போட்டுட்டு கேஆர் வந்து ஒரு விதமாக இருப்பார். எப்படி அவர் டைரக்ட் பண்ண நம்ம போய் நடிக்கிறதெல்லாம் போய் பேசியிருக்காரு. ராவத்தர் தான் சரி இதெல்லாம் இது பண்ணிவிட்டு பஞ்சு சாருக்கு நம்ம பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட் வரும்போது கூட எங்களுக்கு என்னென்னா ஜாஸ்தி எனக்கு முன்னாடியே சில நேரத்தில் என்ன பிரசன்னா வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு போகணும். சில நேரத்தில் கரெக்டாக 9 மணிக்கெல்லாம் பக்கம் வந்து உட்காந்துருப்பார். அந்த படம் எடுத்ததே ஒரு ஜாலியாக அப்படி எப்படி 9 to 6 தான் பண்ணும் அது இதுன்னு. இது எப்படி வருமோ என்னன்னு தெரியல. அப்புறம் போய் ஃபைனலாக போய் லேபில் பார்க்கும்போது தான் சார் சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் சக்ஸஸ் ஆகி 100th டே ஃபங்க்ஷனில் விஜயகாந்த் சாரே வந்து பேசுகிறாரு. சார் வந்து நான் என்னமோ நினச்சேன் ஜாஸ்தி பேசலை, காமாக வந்து உட்காந்துக்கிட்டு வேலை வாங்கி அருமையாக பண்ணாருன்னு சொல்லி உடனடியாக அடுத்த படத்துக்கு ராவுத்தருக்கு வந்து படம் பண்ணணும். நீங்கள் எனக்கு எப்படியும் ஒரு படம் ராவுத்தருக்கு பண்ணி கொடுக்கணுங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஆரம்பித்தோம், அப்படியே ஜாலியாக பண்ணோம். படமும் ஓரளவுக்கு நியாயமாக போச்சு.